சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. அனைவருமே மாதம் மாதம் 5,500 பெறக்கூடிய ஒரு சூப்பரான போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எந்த திட்டத்தின் மூலமா இந்த அமௌண்ட்ங்கிறது நம்மளுக்கு குடுக்குறாங்க, இதற்கு நம்ம ஏதாச்சும் அமௌண்ட் பே பண்ணணுமா, ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமேவா, இல்ல ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தானா அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களா இருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னாவே பார்த்தோன்னா ரொம்பவே சேஃபான ஒன்று அப்படின்னு தான் அனைத்து மக்களாலும் நம்பப்படுது. பேங்க்கை விட இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றது ரொம்பவே சேஃப்னு கூட சொல்லலாம். நமக்கு மாதம் மாதம் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நமக்கு ஒரு அமௌண்ட் மாதிரி இன்கம் மாதிரி 5,500 வருதுன்னா அது சும்மா கிடையாதுங்க. ஒரு சூப்பரான திட்டம் மூலமாக தான் இந்த அமௌண்ட்டுங்கிறத நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லைனா வயதான மூத்த குடிமக்களாக இருந்தாலும் சரி, யாருனாலும் இந்த கணக்கை போஸ்ட் ஆஃபீஸில் தொடங்க முடியும். போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்ற திட்டத்தின் மூலமாக தான் நமக்கு இந்த அமௌண்ட்டுங்கிறது கொடுக்க போகிறாங்க. இதுக்கு குறைந்தபட்சமாக நீங்கள் வெறும் 1000 ரூபாயிலிருந்து முதலீடு செய்யலாம். இதற்கான வட்டியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7.4% வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு மாதம் மாதம் வந்து உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து நீங்கள் இந்த பணம் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குறைந்தபட்சம் 1000 ரூபா சொன்னால் அதிகபட்சம் இது 2 பேருனாலையும் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக சிங்கிளாகவும் ஓப்பன் பண்ணலாம். சிங்கிளான்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 9 லட்சம் வரையும் வந்து நீங்கள் சிங்கிள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணலாம். அதுவே ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு 15 லட்சம் வரையும் வந்து உங்களால முதலீடு செய்ய முடியும். இந்த எம்ஐஎஸ் ஸ்கீமோட முதிர்வு காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 5 ஆண்டுகள் தான். நீங்கள் ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் அதற்கான வட்டி வந்து வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதற்கான காலம் 5 வருஷம். அதுக்கு மேலேயும் நான் இந்த ஸ்கீமில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்து அகெயின் வந்துட்டு டெபாசிட் பண்ணி பண்ணுற மாதிரி ரினிவலும் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக ஒரு சேல்ரி மாதிரி மந்த்லி நம்மளோட நீடை வந்து ரெட்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் பற்றி நீங்கள் இன்னும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த முதிர்வு காலம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அமௌண்ட்டு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பண்ணும்போது உங்களுக்கான ஒரு அமௌண்ட்டுங்கிறது பிடிக்கப்பட்டு தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுங்கிறது கொடுக்கப்படும். ஸோ மக்கள் அனைவருக்குமே ஒரு பெஸ்ட்டு மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு கூட சொல்லலாம். ஏன்னா 1000 ரூபாயிலிருந்தே தொடங்குது. மேலும் இது போல் அரசாங்கம் சார்ந்த அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.